இயக்குனர் மாயோன் சிவா தொரபாடி இயக்கத்தில் எம். செல்வகுமார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கன்னி. இப்படத்திற்கு செபாஸ்டியன் சதீஷ் இசையமைத்திருக்காரு. இதுல அஸ்வின் சந்திரசேகர், மணிமாறன், தாரா கிருஷ், ராம் பரதன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. கன்னி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. நன்றி. இங்க வந்து நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும்னா, என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மூவி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் அந்த படத்துல. அதுக்கு லிரிக்ஸ் குடுத்தவங்க உமாதேவி, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பரா பாடியிருக்காங்க. அண்டு என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ், வயலினிஸ்ட், ஸ்ரீகாந்த் ஃப்ளூட்டிஸ்ட், அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன். இவங்களுக்கெல்லாம் நன்றி. அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச். கன்னி படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல். இது வழக்கமான சினிமா ஃபார்மெட்டுக்குள்ளே அடங்காது. ஒரு பெரிய இயற்கை. அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, அதை அழிக்கணும்னு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 150-200 படம் பண்ணியிருக்கேன். ஊட்டுக்கட்டை, அருவா, துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு நான் வந்து மணிமாறன் நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வருஷன், வேற ஒரு 2 பெண் குழந்தைக்கு அப்பாவா கதாநாயகியான நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது. இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம். அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அந்த ஏற்கோட நடிச்சிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியரில். மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அவங்க குடும்பமே சொல்லலாம். இவங்க வந்து ப்ரொடியூசரு அப்படின்லாம் இல்லை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க பாட்டு இருந்தாங்க. அவரோட ஒய்ஃப் அக்கா இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வருவாங்க. அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல. இது ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். அதனால் தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வாழ்வாங்க. வருஷத்துக்கு 4 படம் 3 படம் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கணும். அப்புறம் இதில் கூட நடித்த என்னுடைய தங்கை அஸ்வினி சந்திரசேகர், கூட எனக்கு பேர பண்ணாங்க தாரா, அப்புறம் இதில் எனக்கு 2 பெண் குழந்தைங்க பண்ணாங்க அவங்க. இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு, சான்ஸ் இல்லை சார், தேங்க்யூ. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதில் ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சார், ஸ்டன் மாஸ்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ரமேஷ் ரெட்டி சார் அவங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான வரிகள் அது. இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து, ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜெபா சார். அதேமாரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதிலே ஒன்றே அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க. சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்களாக நான் நினைப்பேன். அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரிக்கை துறை மெயினாக. அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க, அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கோம் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பற்றின விமர்சனங்களை ரொம்ப அழகாக எழுதுவீங்க. உண்மையாக அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க. அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதான் அதனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணின்னு இருப்போம். பத்திரிகை ஆசிரியர்களோட நிறைய பேர் நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க. அது எல்லாருமே நம்ம நம்பணும். ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க. அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.